நம்மில் பலரும் சக்தி வாய்ந்த அம்மனை வழிபடாத நாட்களே இருக்க முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி முதலில் எப்படி தோன்றினாள், எதற்காக அவள் உருவெடுத்தாள், இதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக உண்மையும் புராண ரகசியமும் உங்களுக்கு தெரியுமா? பலரும் நினைக்கிற மாதிரி அம்மன் சாதாரணமாக தோன்றவில்லை. அதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இன்றைய தினம் அம்மன் தோன்றிய உண்மையான வரலாறும் அதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக தத்துவத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோவின் இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். கடைசி பகுதியில் நான் சொல்ல போகும் அந்த ரகசிய ஆன்மீக உண்மையை தெரிந்து கொண்டால் இனி நீங்கள் அம்மனை கும்பிடும் முறையே முற்றிலும் மாறிவிடும். வாருங்கள், அம்மனை அறிந்திடலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவிலை சேனல். புராணங்களின்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருளும் வெறுமையாக இருந்த பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான மூலப்பொருளாக விளங்கியவள் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியிடம் இருந்துதான் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர்கள் தோன்றினார்கள் என்று சாக்த ஆகமங்கள் கூறுகின்றன. ஆனால் உலகை இயக்கவும் தீமைகளை அழிக்கவும் தர்மத்தை காக்கவும் அந்த ஆதிபராசக்தி மும்மூர்த்திகளின் சக்தியை ஒன்று திரட்டி ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்தாள். அதுவே உக்கிரமான அதே சமயம் தாயுள்ளம் கொண்ட அம்மனின் திருவருள் வடிவம். அவளது தோற்றமே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கு ஆதாரமானது. இந்த தோற்றத்திற்கு பின்னால் இருக்கும் அண்டவெளி ரகசியங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். அம்மனின் தோற்றம் என்பது சாதாரணமானதல்ல. பிரபஞ்சத்தின் உள்ள அனைத்து நேர்மறை ஆற்றல்களும் தேவர்களின் சக்திகளும் ஒன்றிணைந்த ஒரு வடிவமே ஆதிபராசக்தி. இயற்கையின் ஐம்பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றிற்கு அதிபதியாக விளங்குபவள் இவரே. பிரபஞ்சத்தில் சமநிலையை நிலைநிறுத்தவே சக்தி தேவியின் அவதாரம் தேவைப்பட்டது. மனிதர்களின் அகக்கண்ணை திறக்கும் பிரதான சக்தியாகவும் இவள் போற்றப்படுகின்றாள். அம்மன் அவதரித்ததற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மகிஷாசுரவதம். தேவர்களை துன்புறுத்திய மகிஷாசுரன் என்ற அசுரனை அழிக்க தேவர்களால் முடியவில்லை. அப்பொழுது அவர்களின் கோபத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒளி ஒன்றிணைந்து ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்து அதுவே துர்கை அம்மனின் பிரம்மாண்ட அவதாரம். சிவபெருமானின் சூலம், விஷ்ணுவின் சக்கரம், பிரம்மாவின் கமண்டலம் மற்றும் தேவர்களின் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி சிங்கத்தின் மீது அமர்ந்து அவள் போர்க்களத்திற்கு சென்றாள். இங்கு சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பது என்பது இயற்கையின் காட்டு மிராண்டித்தனமான சக்தியை கட்டுப்படுத்தி அதனை ஞானமாக மாற்றுவது என்ற தத்துவத்தை குறிக்கின்றது. நண்பர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை மற்றும் உண்மை உள்ளது. பலரும் அம்மனை உக்கிரமான தெய்வம் என்றும் உடனடியாக கோபம் கொள்ளக்கூடியவர் என்று தவறாக பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீகத்தில் அம்மன் என்பவள் கருணையின் சொரூபம். பெற்ற தாயை விட அதிகமாக அன்பு காட்டக்கூடியவள். நாம் செய்யும் வழிபாடுகள் பயத்தினால் இருக்கக்கூடாது, மாறாக தூய்மையான அன்போடும் பக்தியோடும் இருக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை தாண்டி அகத்தூய்மையோடு செய்யும் எளிய வழிபாடுகளே அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானவை. அம்மன் தோன்றிய வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளும் எதிர்ப்புகளும் இருளும் சூழ்ந்திருக்கலாம். மகிஷாசுரனை போல பல சோதனைகள் உங்களை சுற்றி வளைக்கலாம். ஆனால் அந்த ஆதிபராசக்திக்கு எப்படி எல்லையற்ற சக்தி இருந்ததோ அதே போன்ற ஆன்மீக பலம் உங்கள் ஆன்மாவிலும் அடங்கியுள்ளது. நம்பிக்கையுடன் போராடினால் எந்த தீமையையும் உங்களால் வென்று சாதனை படைக்க முடியும். வீடியோவின் தொடக்கத்தில் உங்களிடம் சொன்ன அந்த முக்கியமான ரகசியத்தை இப்போது சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அம்மன் எங்கோ தொலைவில் உள்ள கோவிலில் இல்லை, அவள் உங்களின் அகத்திற்குள்ளேயே, அதாவது உங்களுக்குள் இருக்கும் மன உறுதியாக வசிக்கிறாள்.
வெளியே உள்ள சிலைக்கு நாம் செய்யும் அபிஷேகங்களை விட நம் உள்ளத்தில் உள்ள கோபம், அதாவது ஈகோ, பொறாமை போன்ற உள் எதிரிகளை அழிப்பதே உண்மையான அம்மன் வழிபாடு ஆகும். இந்த ஒரு மனிதன் தன் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றானோ அங்கு ஆதிபராசக்தியின் அருள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் உள்ளது. அதாவது அம்மன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரே தெய்வத்தின் பெயர் அல்ல. தமிழ் மரபில் பல பெண் தெய்வங்கள் அம்மன் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். மாரியம்மன், காளியம்மன், பிடாரியம்மன், அங்காளம்மன், இசக்கியம்மன், முத்தாரம்மன், பகவதி அம்மன் என பல்வேறு வடிவங்கள் உள்ளன. ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனி அம்மன் வழிபாட்டு மரபுகள் இருக்கலாம். ஆனால் இந்த பல்வேறு வடிவங்களின் அடிப்படையில் இருப்பது சக்தி என்ற கருத்து. இந்திய ஆன்மீக மரபுகளில் சக்தி என்பது உலகத்தை இயக்கும் தெய்வீக ஆற்றலாக கருதப்படுகின்றது. அதனால் அம்மன் எப்பொழுது பிறந்தார் என்று ஒரு மனிதரை போல பிறந்த தேதியை தேடுவது சரியான அணுகுமுறை அல்ல. அம்மன் உண்மையில் எப்படி தோன்றினார்? இதற்கு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் சுட்டிக்காட்ட முடியாது. அம்மன் மனிதர்களுக்கு நேரில் தோன்றினார், ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்தார் என்று கூறப்படும் கதைகள் பெரும்பாலும் புராணங்கள், தல புராணங்கள், வாய்மொழி கதைகள் மற்றும் உள்ளூர் பக்தி மரபுகளின் அடிப்படையில் இருக்கின்றன. இவற்றை வரலாற்று ஆவணங்களாகவும் அறிவியல் ஆதாரங்களாகவும் எடுத்துக்கொள்வது சரியல்ல. அதே நேரத்தில் அவை வெறும் கதைகள், அதனால் அவற்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பல தலைமுறைகளாக மக்கள் இந்த கதைகளின் மூலம் துணிவு, ஒற்றுமை, தாய்மை, தர்மம், பிறருக்கு உதவுதல் போன்ற மதிப்புகளை பெற்றிருக்கிறார்கள். ஒரு புராண கதை வரலாற்று ஆவணம் அல்ல, ஆனால் அதன் பண்பாட்டு மற்றும் ஆன்மீக தாக்கம் உண்மையானது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சமநிலையான பார்வை. அம்மனை பற்றி பேசும் பொழுது ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது. என்ன அது? தாய். ஏன்? ஒரு குழந்தைக்கு தாய் என்பது பாதுகாப்பு, பசி என்றால் உணவு, பயம் என்றால் அரவணைப்பு, தவறு செய்தால் அறிவுரை, துன்பம் வந்தால் துணை. அதே உணர்வைத்தான் பக்தர்கள் அம்மன் வழிபாட்டிலும் காண்கிறார்கள். அதனால்தான் கோபமான காளி வடிவத்தையும் மக்கள் அம்மா என்றே அழைக்கிறார்கள். பயம்புறுத்தும் தோற்றத்திற்கு பின்னாலும் பக்தனை காப்பாற்றும் தாயின் சக்தி இருப்பதாக பக்தி மரபு நம்புகிறது. இதுதான் அம்மன் வழிபாட்டின் மிக ஆழமான உணர்வு. அம்மன் என்றால் பயம் அல்ல, பாதுகாப்பு. அம்மன் என்றால் தண்டனை மட்டுமல்ல, திருத்தும் தாய்மை. அம்மன் என்றால் செல்வம் மட்டுமல்ல, வாழ்க்கையை தாங்கும் சக்தி. அதனால் அம்மன் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு சக்தி என்று மட்டும் பார்க்காமல், நான் இன்று செய்யும் நல்ல செயலில் அந்த தாயின் அருள் வெளிப்படட்டும் என்று நினைத்து பாருங்கள். அதுதான் இந்த கதையின் உண்மையான மற்றும் இறுதி செய்தி. அம்மன் தோன்றிய உண்மையான கதை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு தெய்வம் தோன்றிய கதையை மட்டும் தேடுவதல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் இயற்கையிலும், தாய்மையிலும், பாதுகாப்பிலும், நீதியிலும் உணர்ந்த தெய்வீக சக்திக்கு கொடுத்த உருவமே அம்மன் வழிபாட்டின் ஆழமான பொருள் என்று புரிந்து கொள்ளலாம். இது பக்தியை மறுப்பதல்ல, அதே நேரத்தில் நம்பிக்கையை வரலாற்று ஆதாரம் என்று கூறுவதும் அல்ல. நம்பிக்கையை நம்பிக்கையாகவும் வரலாற்றை வரலாறாகவும் புரிந்து கொண்ட அம்மன் வழிபாட்டின் உண்மையான அழகை ரசிப்போம். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இதுவரை மாவிலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற அரிய தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அம்மனிடம் வேண்டும் பொழுது எனக்கு மட்டும் நல்லது வேண்டும் என்று வேண்டுவதை விட என்னை சுற்றி உள்ள அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், நல்லதை செய்யும் மனதை எனக்கு கொடு என்று வேண்டுங்கள். அந்த வேண்டுதல் தான் பக்தியை வாழ்க்கையாக மாற்றும். நன்றி, வணக்கம்.